ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் அகர் அகர் வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். வெனிலா ஃப்ளேவர்ட் புட்டிங், இன்னொன்று ரோஸ் புட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிரும். இப்போ நம்ம சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். அதாவது அது அகர் அகர்னு சொல்லுவாங்க, சில பேர் கடற்பாசின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து இப்போ நம்ம கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி அதை ஊற வச்சுக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பால் காயிற நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போது நம்ம நல்லா பாலை கிண்டி கிண்டி காய்ச்சணும். பாலில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, அதனால் சட்டுன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சைடில் படிகிற அந்த ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அகர் அகரை அப்படியே அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் தண்ணி சேர்க்காதனால இதோட தண்ணி மட்டுமே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நூல் நூலாக இருக்கிறது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி அப்படியே பால் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த அகர் அகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். இதை நம்ம பொதுவாக நோன்பு டைமில் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுவோம். ஆனால் அப்போ மட்டும் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சம்மர் டைமில் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒயிட் சுகர் வச்சு பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வேறு நாட்டு சர்க்கரை, வெள்ளைக்கட்டிலாம் சேர்த்து செய்யக்கூடாது. ஒயிட் சுகர் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்கும். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அகர் அகர் மிக்சரை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறனால அதில் இருக்கிற ஹாஃப் ஆஃப் த மில்க் நான் ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த அகர் அகர் மிக்சரில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் நம்மளுக்கு கலருமே கொடுக்கும். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரெஸ்ட் ஆஃப் த மிக்சரில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட அகர் அகர் புட்டிங் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேயில் கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெனிலா ஃப்ளேவர்ட் புட்டிங் இந்த ட்ரேயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோஸ் புட்டிங் குட்டி குட்டி பவுலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, இடையில கொஞ்சம் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கார்னிஷிங்காக மேலே பாதாம், பிஸ்தாச்சியோ டாப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் செட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா செட் ஆயிரும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதா இருந்தால் 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அண்ட் சிம்பிளான ரெசிபி தான், குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.